நான் இன்னும் 3 நாளுக்குள்ள மூலிகையை கண்டுபிடிச்சு ஊருக்கு கொண்டு போனாதான் தாயே என் புருஷன் உயிரை காப்பாத்த முடியும். தொலைஞ்சு போன எங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைத்தாயே, எனக்கு உதவி செய்தாயே, எனக்கு சரியான வழியை காட்டு தாயே. அப்போ இந்த இடம் தான் நான் போக வேண்டிய சரியான பாதையா தாயே? எனக்கு வழி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி தாயே. கண்ணுல மண்ணு விழுந்து கண்ணே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அம்மாவும் பூமிகாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஸ்வேதா எங்க போனாலும். ஐயோ பள்ளம், கீழே வாங்க. ஐயோ பாத்து. ஸ்வேதா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. என்ன நீ மட்டும்தான் இருக்க? எங்க அம்மா பூமிகா கௌதம் தம்பிலாம் எங்க? தெரியலம்மா. பலமா காத்தடிச்சு கண்ணுல மண்ணு விழுந்ததுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா யாரையுமே காணோம். என்னடி சொல்ற? அப்ப என் பொண்ண காணுமா? அம்மா பயப்படாதீங்க. கோகிலா பாட்டி, பூமிகா அம்மா, கௌதம் எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம். அண்ணி, கௌதம், அண்ணி, அம்மா வாங்க. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? கௌதம், என்ன நடந்துச்சு? என்ன அண்ணி நடக்குது? எல்லாரும் திடீர்னு தனித்தனியா போயிடுறோம். தெரியல கௌதம். நாம மட்டும்தான் இருக்கோம், மத்தவங்களா எங்க? எங்க போனாங்கன்னு தெரியல, தேடணும். அண்ணி, மலையடி வாரத்துல நமக்கு வழி சொன்னவரு சரியாதானே சொன்னாரு. இது மதிமைக்கு காடுதான். நம்ம எல்லாரையுமே சுத்தல்ல விட்டுருச்சு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல கௌதம், இந்த காட்டுக்குள்ள இன்னும் நிறைய மர்மமான விஷயம்லாம் இருக்கு. அலட்சியமா இருந்துட்டா நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. என்ன ஸ்வேதா நீ? இந்த காடு மர்மமானது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லன்னு சொல்ற? ஏன் என்ன இப்படி பயமுறுத்துற? காட்டுக்குள்ள போன என் அம்மாவையும் பொண்ணையும் வேற காணோம். அவங்களுக்கு வேற ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா. ஈசன் குடியிருக்கிற இந்த காடு கெட்டவங்களுக்கு தான் கெடுதல் பண்ணும், நமக்கு பண்ணாது. அப்ப கண்டிப்பா இந்த காடு எங்களை காவ வாங்காம விடாது. அம்மா, பூமிகா அம்மா, கோகிலா பாட்டி கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஏய் சும்மா ரெடி. நீ வேற சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்க. அப்புறம் என்ன பயப்படாதீங்கன்னு வேற சொல்ற. கௌதம் தம்பி, நீங்க தான் என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அண்ணி வாங்க, வாங்க தேடி கண்டுபிடிப்போம். கௌதம், அண்ணி, போற வழியே திரும்பி வராம இருக்க ஏதாவது அடையாளம் வச்சுக்கிட்டே போவோம். சரி அண்ணி, வாங்க போலாம். அம்மா வாங்க. பார்த்து வாங்க. பாட்டி, பூமிகா எங்க இருக்க? பூமிகா, பூமிகாமா, அம்மா. ஸ்வேதா, என் பொண்ணு குரல் தான். பூமிகா, பூமிகாமா, அம்மா. அம்மா, அம்மா. பூமிகா, கொஞ்ச நேரத்துல எங்களை பதற வச்சுட்டியேடி. அம்மா. பூமிகா, எங்கம்மா போன? என்னன்னே தெரியலம்மா. அம்மா,
நீங்கெல்லாம் எங்கம்மா போனீங்க? திடீர்னு நீங்களா காணாம போனதும் நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நானும் தான் பூமிகா. பூமிகாமா, கோகிலா பாட்டி எங்க? நான் பார்க்கலையே, எனக்கு தெரியாதே. கோகிலா பாட்டி எங்க தான் போனாங்க? ஐயோ, கண்மணி, கண்மணி, நான் இங்க இருக்கேன்டி. நான் இங்க இருக்கேன். அம்மா, கண்மணி, அம்மா. ஏய் பாட்டி, நான் எங்க இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கறேன், நீ எங்க பாத்துட்டு இருக்கற? உனக்கு ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் விடு, வந்துட்டல, அது போதும். அண்ணி, ஒரு வழியா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். வாங்க நம்ம காட்டுத்தேவி கோயிலை தேடி போவோம். அந்த மேப் எடுங்க. மேப் காத்தடிச்ச வேகத்துல மேப் எங்க போச்சுன்னு தெரியல கௌதம். ஐயோ, இப்ப காட்டுதேவி கோவிலுக்கு எப்படி போறது? அண்ணி, நம்ம காட்டுத்தேவி கோயிலுக்கு போனாதானே மூலிகை எடுக்க அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த மூலிகை இருக்கிற ருத்ரகிரி மலை உச்சிக்கு போய் சேர்றது பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ரொம்ப ஆபத்தான ஒரு காடு. அந்த காட்டுல சூரிய ஒளி தரையில விழாது. அந்த காட்டுக்குள்ள போகவே பயங்கரமான ஒரு மன உறுதி வேணும். இந்த காட்டுல தொலைஞ்சு போன நம்மள ஒண்ணு சேர்த்து அந்த காட்டு தேவதை காட்டு கோவில் இருக்கிற இடத்தையும் கண்டிப்பா காட்டும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க போலாம். சரி அண்ணி, போங்க. மா, இருமா. என்ன பூமிகா? ஸ்வேதா வேணா காட்டுதேவி கோயிலுக்கு போட்டும். நம்ம திரும்பி மலாடி வாரத்துல இருக்கிற டவுனுக்கே போயிடலாமா? என்னடி பேசுற? நாம திரும்பி போயிட்டா கௌதம்க்கு உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? மா, ரொம்ப பயமா இருக்குமா. நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்க நம்ம வேற ஏதாவது பிளான் போடலாம். ஆனா இந்த காடு மட்டும் வேண்டாமா, போயிடலாமா? என்னடி நீ? சரி, நீ மட்டும் மலையடி வாரத்துல இருக்கிற டவுனுக்கு போய் ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கோ. நான் கௌதம் கூட காட்டுதேவி கோயிலுக்கு போய் அவன்கிட்ட பேசி எப்படியாவது ஸ்வேதா கிட்ட இருந்து அவனை பிரிச்சு நீ தங்கி இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அங்க வச்சு உனக்கும் கௌதமுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிடலாம். சரி, சூப்பர்மா. நான் மலாடி வாரத்துக்கு போறேன். பூமிகா, நீ மட்டும் தனியா எப்படி போவ? நானும் உன் கூட வரேன். ஐயோ, என்னம்மா, நீயும் பூமிகா கூட எஸ்ஐ போயிடலான்னு பாக்குறியா? உன்னை கொன்னுடுவேன். பேசாம என் கூட வா. இல்ல கண்மணி, சின்ன பொண்ணு தனியா போறாளுன்னு சொன்ன. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அவ போய்ப்பா. பூமிகா, நீ கௌதம் கிட்ட சொல்லிட்டு போயிடு. அப்பதான் உன் மேல அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். கௌதம் தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. ஒண்ணு இல்ல, பூமிகாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவ காட்டுதேவி கோவிலுக்கு வரல. மலையடிவாரத்துல இருக்கிற ரூம் எடுத்து தங்கிக்க சொல்லிட்டேன். அதான் அவ போறா. இங்க பாருங்க, அவ உங்க பொண்ணு. அனுப்புறது அனுப்பாதது உங்க இஷ்டம். அதை எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? ஹே கௌதம், என்னை பத்தி கவலையே படாத மாதிரி நடிக்கிறல்ல? இந்த ருத்ரகிரி மலையை விட்டு போறதுக்கு முன்னாடி உன் கையால நான் தாலிய கட்டிக்கிட்டு நான் உன் பொண்டாட்டியாய் காட்டுறேன். நீங்க சொல்றது சரிதான் கண்மணிமா. பூமிகாமா, நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. உன்கிட்ட யாரு கேட்டா? நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மாவும் பாட்டியும் காட்டுதேவி கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நாளைக்கு காலையில நம்ம பரிகாரம் வச்சுக்கலாம். சரிம்மா, நான் வரேன். அண்ணி, சரி வாங்க, நம்ம காட்டுத்தேவி கோயிலுக்கு போகணும். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. வாங்க போவோம். வாங்க. ஓம் வெற்றினியாய நமக. ஓம் வெற்றினியாய நமக. ஓம் வெற்றினியாய நமக.
ஓம் யட்சினியாய நமக. ஓம் யட்சினியாய நமக. ஓம் யட்சினியாய நமக. ஓம் யட்சினியாய நமக. ஓம் யட்சினியாய நமக. ஓம் யட்சினியாய நமக. பிரசன்னவர்தினி மூலிகை இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பிரசன்னவர்தினி மூலிகை இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் கும்பிடுற யட்சினி பிரசன்னவர்தினி மூலிகை இருக்கிற இடத்தை எனக்கு காட்டிட்டா. என் ஆன்ம தவத்தை ஏத்துக்கிட்டு எனக்கு பிரசன்னவர்தினி மூலிகை இருக்கிற இடத்தை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி யட்சினி. நாம உடனே போய் அந்த பிரசன்னவர்தினி மூலிகையை பறிச்சிட்டா அந்த மூலிகையை வச்சு சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை அடைய தடையா இருக்கிற கட்டங்களையும் நாம சுலபமா கடந்துடலாம். வாங்க போலாம். சரிங்க. சுவேதா எப்படி சரியா காட்டு தேவி கோயிலை நோக்கி போறா? யட்சினி, என்னோட திசை மயக்கி மந்திரம் எப்படி திடீர்னு வேலை செய்யாம போச்சு? சுவேதா எப்படி காட்டு தேவி கோயிலை நோக்கி சரியான பாதையில போறா? சொல்லு யட்சினி, சொல்லு சொல்லு யட்சினி. அந்த சுவேதாவுக்கு அம்மனோட அருளும் துணையும் இருக்கு. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னனே, இந்த ருத்ரகிரி மலை ஈசன் குடியிருக்கிற இடம். இங்க நல்ல சக்திகள் நிறைஞ்சிருக்கு. இந்த ருத்ரகிரி மலைக்கு நீ வந்தாலே உன்னோட மந்திர சக்தி வீரியம் பாதியா குறைஞ்சிரும். நீ உன் மந்திர சக்தியை மட்டும் முழுசா நம்பி ஒன்னும் பண்ணிட முடியாது. உன் மந்திர சக்தி கூட சேர்த்து உன் மதியையும் நீ பயன்படுத்தினா மட்டும்தான் உன்னால சுவேதாவை ஜெயிச்சு சர்வதோஷ நிவர்த்தினி மூலியை எடுக்க முடியும் சொன்னல. சுவேதா காட்டு தேவி கோயில் போய் பூஜை பண்ணிட்டா. சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுக்கிறதுக்கான அடுத்த கட்ட வழி தெரிஞ்சிடும். அதனால நீ உடனே போய் சுவேதாவை தடு. உத்தரவு யட்சினி, நான் உடனே போய் சுவேதாவை தடுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சுவேதா காட்டு தேவி கோயிலுக்குள்ள போயிட்டா ஈசனோட எல்லைக்குள்ள போயிடுவா. அப்புறம் சுவேதாவை எதிர்க்க நினைக்கிற உன்னோட மந்திர சக்தி பாதியில இருந்து கால்வாசியா குறைஞ்சிடும். யோசிச்சு செயல்படு. அப்பதான் நீ நினைச்ச மாதிரி சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை நீ அடைய முடியும். சுவேதா காட்டு தேவி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுக்கிறதுக்கான அடுத்த கட்ட வழியை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் பிரசன்னவர்தினி மூலிகையை எடுத்து சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை அடையிற அடுத்த கட்ட வழியை தெரிஞ்சுக்கிட்டு சுவேதாக்கு முன்னாடி போய் அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை அடையிறேன். இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க தம்பி. சரிங்கம்மா. அம்மா, என்னாச்சு? ருத்ரகிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற டவுனுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் தான் கூகுள் மேப்ல வழிகாட்டுது. இதுக்கு மேல போகணும்னா இந்த ஊர்க்காரங்கிட்ட வழி கேட்டு தான் போகணும். சரி, நீங்க இருங்க, நான் அந்த கடைக்காரர்கிட்ட வழி கேட்டுட்டு வரேன். சரிம்மா. ஐயா, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வழிகேட்ட பொண்ணு மாதிரி இருக்காங்க இந்த அம்மா? ஐயா, ருத்ரகிரி மலைக்கு எப்படி போறது? என்னம்மா அதிசயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு வந்து வழி கேட்டுச்சு. நானும் சொன்னேன், நீங்களும் வந்து அதே கேக்குறீங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து வழி கேட்டாளா? ஆமாம்மா, அவ ஏன் பொண்ணுதான் ஐயா. அதான் பார்க்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா? ஐயா, என் பொண்ணு எங்க பொண்ணுன்னு சொன்னா?
என்கிட்ட காட்டு தேவி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட காட்டு தேவி கோயிலுக்கு கார்லாம் போக முடியாதுன்னு சொன்னேன். இதுக்கு மேல வழி கிடையாது, நடந்து தான் காட்டுக்குள்ள போகணும். ஆனா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது மதிமாய்க்கு காடு, இது எல்லா பக்கமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த ஊர்க்காரவங்களே வழி தெரியாம குழம்புவாங்க, போகாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு நாங்க போய் தான் ஆகணும்னு சொல்லி கையில ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு அவங்க கூட வந்தவங்களோட சேர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஐயா, என் பொண்ணு எந்த பக்கம் போனா ஐயா? இப்படியே தெற்கால காட்டுக்குள்ள போனாங்கம்மா. சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. இதுக்கு மேல கார்ல போக முடியாதான். ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. எவ்வளவு ஆச்சு? 5000 ஆச்சுமா. என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. பரவாயில்லம்மா, நான் வரேன். சரி. என்ன நின்னுட்டீங்க? அந்த மேப்ல சொல்லப்பட்டிருந்த காட்டு தேவி கோவில் இதுதான். நிஜமாவா? இதுதான். எனக்கு அந்த மேப்ல இருந்த விஷயம்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கு. இதுதான் அந்த காட்டு தேவி கோவில். வாங்க போலாம். வாங்க. நாம சொன்ன பொய்ய நம்பி இந்த ஸ்வேதா லூசு உண்மையாவே சர்வதோஷ நிவர்த்தினின்னு ஒரு மூலிகை இருக்குன்னு நம்பி காட்டு கோவிலுக்கு போறா. அந்த ஸ்வேதா தொலைறா விடு கண்மணி. நீ சொன்ன மாதிரி கௌதம கரெக்ட் பண்ணி எப்படியாவது பூமிகா ரூம் எடுத்துருக்கிற லாட்ஜி கூட்டு போய் அங்க வச்சு பூமிகா கழுத்துல கௌதம தாலி கட்ட வைக்கணும். அதுக்கு தானே நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். கண்டிப்பா பூமிகா கழுத்துல கௌதம தாலி கட்ட வச்சிடலாம். நீ கவலைப்படாதம்மா. வா வா. வா வா போவோம். அனி, நம்ம கொண்டு வந்த மேப் இந்த காட்டு தேவி கோயில் வரைக்கும் தான் வழி காமிச்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இதோ சித்தர் உட்கார்ந்து இருக்காருல, இவர்கிட்ட சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை பத்தி விசாரிக்கலாம். சரி அண்ணி. சாமி, நான் உங்ககிட்ட நீ இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை இதுவரைக்கும் கூட்டி வந்த அந்த ஈசன் இனிமேலும் உனக்கு கை கொடுப்பான், நீ கவலைப்படாத. உனக்கான வழியை நான் காட்டுறேன். இவங்க கன்னிமார் தெய்வங்கள். இந்த காட்டை பாதுகாக்கிறவங்க. நீ தேடி வந்த மூலிகை உனக்கு கிடைக்கணும். அதுக்கான வழியை காட்டு தேவின்னு இந்த கன்னிமார் தெய்வங்களை மனசார வேண்டி பூஜை பண்ணு. அப்படி நீ பூஜை பண்ணா இந்த கன்னிமார் தெய்வங்கள் அந்த அற்புத மூலிகையை அடையறதுக்கான அடுத்த கட்ட இலக்கை உனக்கு காட்டுவாங்க. என்னடி கண்மணி இது? இந்த சித்தர் மூலிகை இருக்கிறது உண்மைங்கிற மாதிரியே பேசுறாரு. நீங்க சொல்றபடியே செய்றேன் சாமி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட ரத்த சொந்தம் இந்த கோயில்ல நேர்ந்துகிட்டு நேர்த்திக்கடன் செஞ்சா அந்த மூலிகை உன் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த கன்னிமார்கள் துணையும் இருக்கும்.
என் கூட ரத்த சம்பந்தம் உள்ள உறவுன்னு யாரும் வரல சாமி. நான் மட்டும் கன்னிமார் தெய்வங்களுக்கு பூஜை பண்றேன். ஏன் கண்மணி, இந்த சாமியார் எதேதோ சொல்றாரே, உண்மையாவே இவர் சாமியார் தானா? என்ன கண்மணி,